பார்த்தாலும் கூட்டம் போறது, பிள்ளை பார்த்தாலும் கூட்டம் போறது. ஏன்டா அப்படி அரிசி முட்டை மாதிரி சாய்? தண்ணி விட்டு நக்கலா பண்ற சொரிமுத்து பல்ல கழட்டி போடுவேன். சொரிமுத்து ஐயனார்னு அழகா கூப்பிடுறா. முதல்ல சொரிமுத்துங்கிறது, அப்புறம் ரிய தூக்குறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி சுருக்கி கை பிடிச்சாலும் கூட்டம் போறது, பிள்ளை பார்த்தாலும் கூட்டம் போறது. ஏன்டா அப்படி அரிசி முட்டை மாதிரி சாய்? தண்ணி விட்டு நக்கலா பண்ற சொரிமுத்து பல்ல கழட்டி போடுவேன். சொரிமுத்து ஐயனார்னு அழகா கூப்பிடுறா. முதல்ல சொரிமுத்துங்கிறது, அப்புறம் ரிய தூக்குறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி சுருக்கி முத்தையை சுருக்கி சூனா வரைக்கும் வர்றது. சேர்த்து விடுவேன். இல்லன்னா மணியாடி சாமி கூப்பிடுறா. சரியா, மணியாடி சாமி தான் கூப்பிடுறேன். ஆக வேண்டியது பாரியா. அப்ப யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? ஏன்டா அந்த ஊர்ல கிளம்பிக்கலாமா பேய் பிடிக்குது? என்ன பேய்களுக்கு கூறு இருக்குது போச்சா? ஆமா, அந்த கிளவி யாரு? என் ஆத்தா பொண்ணு தாய். உங்க ஆத்தா பொண்ணு தாயா? கொஞ்சம் இரு. வாடா வாடா, நம்ம கிளவி எப்பா ரெடி ஆயிக்க. சரிண்ணே. ஆமா, உன் பேர் என்ன? அதான் பொண்ணு தாயின்னு சொன்னாங்கல்ல. டேய், நான் பேயோட பேரை கேட்டேன். பேப்பல கொஞ்சம் சும்மா இருடா. டேய், உன் பேர் என்னன்னு கேட்டல. தாயே. உன் ஊர் அது? பாரப்பட்டு. உன் வயசு என்ன? வயசு 21 வயசா? ஆமா, 21 வயசு அழகு இந்த கிளவி மேல வந்து குடியேறி இருக்கு. என்ன காரணம்? எங்க ஊர் கறிக்கடை பாண்டி என்ன கல்யாணம் பண்ணி காத்துட்டு போயிட்டான்டா. சரி, முதல்ல நடக்கல. அதுக்கு இந்த கிளவி மேல வந்து ஏறி இருக்க நீ? பாண்டி வசல் தான். அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சுட்டாங்க. நான் வெளியே போவேன். ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சுதான் போவையா? இந்த உடம்புல வந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா கிளவில செத்து போவா? ஆசைத்தால் கவலைடா. ஆசை நிறைவேறடா. ஆசை நிறைவேறணும்னா ஒரு சாராத்த கேளு, சூட்ட கேளு. அதை விட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுங்க. இதெல்லாம் நான் சத்தம் பண்ண முடியும் உங்களுக்கு. சொன்னது செய்யடா. இத பத்தி ஏன்டா பார்த்தா உன்னோட இங்கே ஜாச்சா இருக்கு. நாங்கெல்லாம் சுருட்டி உருட்டி சுருக்கி வச்சிருக்கோம். வாயில கொஞ்சம் மரியாதையா ஓடிடு. முடியாது. சாட்டை கொண்டு வரலையா? டேய், வர வர ஓன் சேட்டில அதிகமா இருக்கு. இங்க பாரு, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் தலையை கிள்ளி ஏதாச்சும் ஒரு பேய்க்கு காவு கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் தான் நீ போடா. போய் வாழ மாட்டேன். போக மாட்டியா? கட்டிக்கிட்டே இருக்க சும்மா பயமுத்திர வேலையில வச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா, இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம். தெரிஞ்சுக்க. போடி ஆத்தா, நாங்க உன்ன மாதிரி கொள்ள பைய பார்த்து வைக்க. வாடா சீக்கிரமா. எது வாடா? சீக்கிரம் வாடா. என்ன ஒரு மனுஷன் தனியா விட்டு இவ்வளவு நேரம் கழிச்சா வருது? திட்டம் போட்டே வேலை பார்க்கிறேன். இந்த பார், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப பயங்கரமானவன். கொல்லிமலை பேயி, மோகினி பிசாசு, ரத்த காட்டேரி எல்லாம் ரத்தம் கக்க ஓட வச்சுனேன். எனக்கு பண்ணாம அந்த கிளையை விட்டு விட்டு ஓடிடு. என் சாதனை பத்தி உனக்கு தெரியுமாடா? என்ன உன் சாதனை? ஓட ரயில உயிரோடு வந்து 2 நாள் ஆனவடா. அதுக்கு இந்த மாதிரி நீ விழுவியா? ஓடுற ரயில்ல நான் போய் விழுவா? இது சரிப்பட்டு வராது. இப்ப உன்னை வெடிக்கிற வெளியில நீ எப்படி ஓட போற மட்டும் பாரு. ஏண்டா, என்ன கிளை வாயில இருந்து பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்புன்னு முடிக்கிச்சு. தெரியலையே என்னன்னு பாரு. என்னடா கிளவி செத்து போச்சா? என்னடா சொல்ற? தானா ஒரு வருஷம் தடியில அடிச்சு கொண்ட மாதிரி பொண்ணுட்டீங்களே. ஐயோ, கிளவி செத்து தெரிஞ்சா கூடவே நம்மளையும் செத்து அனுப்பிடுவாங்க. எது எப்படியோ முதல்ல என்ன காப்பாத்துங்க. நான் எப்படி தப்பிக்கணும் அதை ஃபாலோ பண்ணி தப்பிக்க பாரு. எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கே தெரியும். நான் என்ன பண்ணுவேன்? காத்தாயி போயிரு போயிரு. அதான் போயிருச்சு. சும்மா தப்பிக்கிறதுக்கு புது ரூட்ட பண்ற பேசாமறா. இப்ப நீ போகல. அப்படி என்ன நிக்கிற? வெளியே வந்தாச்சுல ஏன் நிக்கிற? போ. என்ன பல்ல காட்டி இழிக்கிற? அடி பாவி காத்தாயி, கிளவிய கொன்னுட்டயா? கிளவி செத்து போச்சா? மொத்தத்துல கிளவிய கொண்டுட்டாங்க இல்லையா? கிளவி விடியா? அது இன்னும் நாளைக்கு போற கேட்டதா? அங்க பாரியா, உயிரியே படைய வச்சு அந்த பேயை விரட்டி பிடிக்க என்னமா போராடுறாரு. இந்த மாதிரி ஒரு சாமியாரி நம்ம ஊருக்கு கிடைப்பாரா? முதல்ல அவரை கையெடுத்து கும்பிடுங்கய்யா. அப்பாடா, நம்பிட்டாங்க. மரத்தை விட்டு இறங்க. எங்க ஓடுற? எறாத வழக்க மாற தப்பிச்சா சொல்லிவிட்டு ஐயனாரே, ஒரு குலக்கே சேர்ந்து உன் பிள்ளையை காப்பாத்திட்டப்பா. இந்த உலகத்துல எந்த ஊர் எந்த கண்ட்ரி டெவலப் ஆனாலும் இந்த ஊர் மட்டும் டெவலப் ஆகக்கூடாது. அப்பதான் என்ன மாதிரி குப்பாபுர் சாமியாரெல்லாம் பொழப்பு நடத்த முடியும். கைதட்டி 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 உற்சாகப்படுத்திய எத்தனை எத்தனை உள்ளதற்கும் இறங்கிலே நன்றி கொண்டு